आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. கூறத்தாழ்வான்னு சொல்லும்போது ஹே வரத தவகலு பிரசாதாதிருத்தே சரணமிதி வச்சோபி மேனோதியாதுன்னு சாதிக்கிறார். உன்னுடைய அனுக்கிரகம் இல்லாமல் போனால் என்னுடைய நாக்கு பிறண்டு சரணம்னு சொல்லியிருப்பேனா? எத்தனையோ வடவடவடான்னு பேசிகிட்டே இருக்கும். அதில் வரதராஜ பெருமானே சரணம்னு வாக்கில் வரணும்னு சொன்னால் அதுக்கு அவருடைய அனுகிரகம் வேணும் இல்லையோ? அது இருக்குதுன்னு வச்சுப்போமே. என்னைக்கான ஒரு நாள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லவனா இருப்ப மாட்டோமா? அது காலங்கர்த்தால வேலையோ கொஞ்சம் சத்துவகுணம் உண்மேஷத்திலே உயர்ந்திருந்த நேரத்தில் போய் பிடிச்சுட்டோம்னால் அதுக்கும் பெருமாள் நிறைய மதிப்பெண் கொடுக்குறார். இவர் பரீட்சா அதிகாரியாட்டம் இல்லை, எல்லாம் முழு கணக்கும் ஒழுங்காக இருந்தால் தான் போடுவா வள்ளரும். ஆனால் பெருமானோ நீ ஒரு படி எழுதிருந்தியானா அதுக்கு ஒரு 2 எடுத்துக்கோ, இன்னொன்று எழுதிருந்தியானா அதுக்கு ஒரு 1.5 எடுத்துக்கோ, ஏதோ போட்டு உன்னை தேர்த்தி வெளியில் கொண்டு வந்தால் தேவையில்லைப்போ. எழுதவே இல்லைன்னா எப்படி போடுறதுன்னு தான் இன்னும் அவளுக்கு தெரியல. எழுதியதான் 25, 30, 33 இருந்தால் அப்படியே தட்டி கொட்டி கொண்டு விடலாம். ஒருத்தன் எழுதணும் இல்லையோ? இப்போ வராக பெருமான் ஆசைப்படுறது சரணம் ஒருத்தன் வரணுமே. வந்துட்டான்னா அவனுக்கு ஞானம் இருந்ததா, பிறப்பு இருந்ததா, அனுட்டான் இருந்தது அப்புறம் பார்ப்போம். என்ன கண்ணனே சொல்றார், வேற சாஸ்திர வாக்கியத்திலையும் பார்த்துருக்கோம். அபிச்சேத்சு துராச்சாரா பஜதே மாம் அனன்ய பாக் சமயக் கவசித்தோகி சஹ சாதுரேவ சமந்தவ்யா. எவ்வளவு தாழ்ந்தவனா இருந்தா கூட எங்கிட்ட சரணம்னு வந்து நின்றுட்டான்னா அவனை சாது கோட்டியுள் கொல்லப்படுவார்னு போசம். சாதுக்களுடைய கோட்டியில் அவர் ஏற்றுக்கிறார்னு சொல்றாருனால் இருக்கலாமே. ஏதேதோ தப்பு தவறு நேற்று வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு திருந்தி வரலாம், அதை ஒத்துக்கிறார். திருந்தினத்தை ஒத்துக்காமே நம்ம தப்பான கண்ணோட்டத்தையே பார்க்கறது லௌகிகம் உலகம். திருந்தினவனை திருந்தினான்னு ஏற்றுக்கிறது தான் வைதிகம். அது பகவானுடைய கண்ணோட்டம். இதை நான் லௌகிகத்தை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறா? நீதிபதி ஒரு குற்றவாளியை விசாரிச்சுருக்கார். இவன் தப்பு பண்ணான்னு சொன்னால் 12 வருஷம் தண்டனை போட்டு விடுறாரு இல்லையோ? அது ஏன் சுவாமி அவர் தான் திருந்திட்டேன்னு சொல்கிறாரு என்னால் இவர் மனசார திருந்தினாரான்னு அவருக்கு தெரியாது இல்லையோ? அவர் எங்கேயானு விடுதலை பண்ணிட்டு அவர் வெறுமை போய் சொல்லியிருந்தாருனால் சரி, அப்போ பகவான் நாள் அதுக்கு தானே மனசில் உட்காண்டிருக்கார். அவர் உட்காண்டிருக்கவே நான் திருந்தினானா இல்லையாங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போய்டுறது. அதனால உடனே மன்னிக்க முடியறது. ஆனால் நீதிபதியால் மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் திருந்திட்டேனா இல்லையான்னு அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி பார்த்தா கூட பகவானிடத்துல மன்னிப்பு வேண்டுவதுதான் நமக்கு எப்போது நன்மை பயக்கும். அப்போ அவரே சொல்றார், ஸ்வஸ்ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம். என்ன வாயினால் பாட சொல்லு, மனத்தினால் சிந்திக்க சொல்லு, தூய மலர்களை தூவி அர்ச்சனை பண்ண சொல்லு. இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கட்டும். ஒரு நாள் சரணம்னு சொல்ல மாட்டானா? அப்படி சொல்லிட்டானா அதை நான் நினைவில் கொண்டு மரணப்படுக்கையிலே சாமானிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் நினைவு இருக்குமா? அந்த சமயத்துக்கு பகவானை நினைச்சுன்னு உயிரை விடுவோமா? அப்படிதான் விடணுங்கிறது தர்மசாஸ்திரமானா? எத்தையோ நினைச்சுன்னு உயிரை விட்டா இங்கேயானு ஜடபரதர் மான்குட்டியா பிறந்த மாதிரி நம்மளும் போய் பிறந்துட்டோம்னா அவர் மானனு மகாஜானி. ஆனால் நினைச்சுக்கரிச்சே மான நினைச்சுன்னு உயிரை விட்டார், மானாவே பிறந்துட்டார். அதை போல நமக்கு ஆகக்கூடாதுன்னா கடைசி நிமிஷம் சிந்தனை வரணும். கடைசி நிமிஷம் வேற ஏதேதோ ஞாபகம் வருது, ஏதாவது இது வரமாட்டேங்க. எங்கெங்கே பணத்தை வச்சுருக்கோம், காசை வச்சுருக்கோம், எங்கே இப்போ ஆறாறுலாம் நல்லவா தீயவா அதெல்லாத்தையும் இருக்கிற வாழ்கிட்ட சொல்லிட்டு போயிடணுமே. இவங்கிட்ட உள்ளூர மருகின்றிருந்த அத்தனையும் போனான்னா சொல்லாமல் போனால் நல்லதாவான்னு இருக்கும், அடுத்து இருக்கிறவாளான்னு திருப்தியாக இருப்பாள். அதை விட்டுட்டு நான் யாரை பற்றி என்னெல்லாம் கணிச்சு வச்சுருக்கேனோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் போயிட்டேன்னா நல்ல வேளை சொல்லாமல் போனீர். இல்லைன்னா சொல்லிட்டு போயிட்டா என்ன நான் அதை பற்றி துன்பப்பட்டு இருக்கணுமோ இல்லையோ? அதனால் இந்த கடைசி காலத்தில் இதெல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு யாரை பற்றி எல்லாம் நம்ம மனைவி மக்களுக்கு சொல்லிட்டு போடணும், பர்த்தாவுக்கு சொல்லணும், இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த சமயத்துக்கு ஆழ்வார் ஒரு பாட்டு சொல்கிறார், தளரா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசனியே. அந்த சமயத்திலே உங்ககிட்ட இருக்கிற மகாவிஸ்வாசம் கூட போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்கிறார்.
என்னை உடம்பு படுத்துகிற பாடு. அப்போ பார்த்து துவயத்தை சொல்லு, சரம ஸ்லோகத்தை சொல்லுன்னா எனக்கு ஒன்றுமே தோணவே மாட்டேங்கிறதே அப்படின்னு அப்போ தான் சொல்லுவா. அந்த நிமிஷம் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்ல கதி கிடச்சிருமே இப்படின்னு நாம் நினச்சின்னு தவிச்சுட்டு இருப்போம். இது இப்படி போய் இப்படி பண்ணுறாளேன்னு தோணும். நமக்கு கடைசி காலம் வரைச்சு அப்படியே தான் பண்ணுவோம்னு வச்சுக்கோ. ஏன்னா எல்லாருக்கும் அவாவாளுக்கு வயசுன்னு ஒன்றாகத்தான் போகிறது. இப்போ அப்போ பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் நல்லது சொல்லணும்னு யோசிப்பா. அந்த சமயத்துக்கு நல்ல புத்தியை கொடுத்துரு. உன் திருவடியில் மறவாமல் இருக்கிறதுக்கு வழிபாருன்னு திருக்குடந்தை ஆறாமுத பெருமான் இடத்தில் சாரங்கபாணி இடத்திலே நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். தளரா உடலம். ஏன் அந்த நம்பிக்கை போயிடும்னால் உடல் தளர்ந்து வியாதி ரொம்ப முத்தும் பாருங்க. அப்போ தோணும், இதை போல ஒருவேளை அடுத்த பிறவி எடுத்து வியாதியால் பட போறேனோ என்னமோ. யாராக இருந்தாலும் வியாதி இல்லாமல் படுத்துக்காம பாரமாக இல்லாமல் போய் சேரணும்னு ஆசைப்படுவாடோ இல்லையோ. அப்படி இல்லை ஒரு 10 நாள் படுத்துட்டா கூட பயம் வந்துடும் நமக்கு. மற்ற எதை நினச்சி கூட இவன் பயந்துருக்க மாட்டான். அந்த கடைசி நிமிஷம் என்ன வருமோன்னு சுமாராக ஒரு 55-60 தாண்டிவிட்டாலே ஒரு மாதிரி அந்த பயம் இல்லாத இருக்காது. அந்த பயம் எப்போ இருக்காதுன்னால் எப்பவுமே பகவத் சிந்தனத்திலிருந்து பக்தியாக இருக்கான் பாருங்க, அவனுக்கு அந்த பயம் இருக்கவே போகிறதில்லை. எப்பவும் அவர் உள்ளே இருக்க போகிறார். நான் மறந்தாலும் அவர் என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஒரு ஞானி நான் மறந்த நேரத்திலும் அவன் என்னை நினைவில் கொள்வார்னு சொல்கிறது வேறே. ஒரு அஞ்ஞானி நான் மறந்தே இருக்கேனே அப்பவும் பகவான் ஞாபகம் வச்சுப்பார்னு சொல்கிறது வேறே. இந்த ரெண்டும் மொத்தமே வேற. இப்போ ஒருத்தனுக்கு பகவானை பற்றி நினைவில்லை, அவர் சொல்லலாம் எனக்கு கூட நினைவில்லையே பகவான் ஞாபகம் வச்சு போகிறோம். மகாஜானி எப்பவுமே நினைக்கிறார், ஆனால் கடைசி நிமிஷம் மூச்சடங்குச்சே மயக்கம். அவர் வசத்திலேயே அவர் இல்லை, நினைக்காதனால ஒன்றும் தப்பாயிடாது. அப்போ பகவான் அவரை நினச்சிக்க மாட்டாரா? அதைத்தான் வராக பெருமாள் சொல்கிறார். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோனரக தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். விஸ்வரூபனான வராகனான என்னை அஜம் அவ்யயம் என்று யார் ஒருத்தன் தெரிந்து கொள்ளுகிறானோ அகம் ஸ்மராமி மத்பக்தம், நான் என் பக்தனை பிரபன்னனை நினைவில் கொள்ளுகிறேன். அவன் மறந்தே போயிட்டா கூட நான் நினைவில் கொண்டு கைபிடித்து நம் ஸ்தானத்துக்கு அழைத்து போவோன்னு பெருமாள் சொல்றார். அது வராக பெருமாள் பூமாதேவியின் இடத்துல சொன்னது, நம்ம ஒத்தொத்தருக்கும் சொன்னதா வச்சுக்க வேண்டிதான். அப்போ எல்லாரும் அவர் திருவடிகளை பற்றி சரணம்னு சொல்லியிருந்தோம்னால் கடைசி நேரத்தில் மறந்து விட்டாலும் பாதகம் இல்லை. யாரும் இப்போ மறக்கணும்னு சொல்லலை. இதை சொன்னதுலேருந்து இதெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னா மறக்கணும்னு ஒரு சுவாமி சொல்லிட்டு போட்டான்னு நினச்சிக்காதீங்க. தானாக மறந்து போயிடுத்துன்னா தப்பு இல்லை, அது யாருமே தப்பு சொல்ல மாட்டான். இப்போ ஒரு தர்ப்பணம் ஏதோ விட்டுது, ஓஹோ என்னமோ வந்துருமாக்கும், நமக்கு தெரியாமல் நடந்தது எதையும் சாஸ்திரம் தேவையில்லாமல் குட்டவே குட்டாது. அது என்ன ஊரா உலகமா நம்மளை குட்டி குட்டி பார்க்கறதுக்கு? இப்போ எத்தனை பேர் தங்கிட்ட வருவாங்கிறதுக்கு அவர் கணக்கு பார்த்துட்டு இருக்காரே தவிர, மேலும் சாஸ்திரங்கிறதே 100 1000 மாதா பிதாக்களை காட்டிலும் வாத்சல்யம் இருக்குது. 1000 பேர் தந்தையும் தாயும் என்ன பண்ண முடியுமோ அதை விட ஒரு படி மேலே செய்யக்கூடியதான் சாஸ்திரம். ஆனால் ரொம்ப தூரம் அதுலேருந்து நாம் இப்போ விலகியே போயிட்டுருக்கோம். இப்போ பெற்ற தாய் தந்தையினிடத்திலேருந்து விலகின்னு இருக்கோம், உச்ச தாய் தந்தையான சாஸ்திரத்தினிடத்திலிருந்து விலகி கொண்டிருக்கிறோம், கொடுத்த சாஸ்திர பிரதாதாவான பிரதிபாத்தியனான பகவானிடத்திலேருந்து விலகி போயிட்டுருக்கோம். எல்லாம் கோவிலுக்கு நிறையா வந்துடும் இப்போ. ஆனால் அதை விட மேயமான பிரமேயமான பகவானிடத்தில் புத்தி ஏற்படுறதை விட பிரமாணமான சாஸ்திரத்தில் நமக்கு உறுதி வந்தால்தான் அவரே நெஞ்சில் நினைப்பார். ஏன்னா மானாதீனா மேய சித்திகின்னு சொல்லுவார். பிரமாணத்தினுடைய அதீனப்பட்டு தான் பகவானே. பிரமாணமே இல்லாமல் வெறும கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, யாரான ஒருத்தர் ஒரு நாஸ்திகர் ஏதாவது 2 பேச்சு பேசுவார், குழம்பி போய் ஆமாம் நம்ம வீட்டில் கூட 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்று ஆச்சு இல்லையா, நித்தியப்படி கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன் அதனால தான் நடந்துட்டு போடுறதுன்னு ஒரு சொல்லிட்டு போடுவார். நீங்கள் பாடு ஒழுங்காக வந்துருப்பீள், விளக்கேற்றிருப்பீள், பிரதட்சணம் பண்ணியிருப்பீள், சங்கீர்த்தனம் பண்ணியிருப்பீள், நன்னா இருக்கும். ரொம்ப கிட்டக்க போனாலே இந்த பெருமாளுக்கு ஆகாது சுவாமி, இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நித்தியம் போயிட்டு இருந்தார், கடைசியில் ரொம்ப துர்நிகழ்ச்சியெல்லாம் நடந்துருத்தோம்னா ஏதோ கர்மாதீனமாக நம்ம வீட்டில் ஒன்று நடந்திருக்கும். அதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லை இப்போ. ஆனால் நடந்தத்தை அந்த ஒருத்தர் நம்மகிட்ட பேசிகிட்டே இருந்தார் பாருங்க, அவர் வந்து கிளப்பி விட்டுடுவார். இது ஏன்னு பார்த்தியா, கூட்டி கழித்து பார்த்தாயானால் புரியும்னு வரும். நான் சின்ன வயசுலேருந்தே கணக்கு ஒழுங்காக போட்டதில்லை, ஊட்டவும் தெரியாது கழிக்கிறதுக்கும் தெரியாது, என்ன நாம் பேசாமல் விட்டுடணும். எதுக்கு சொல்ல வந்தேன், கடைசி காலத்தை இப்போதே நினைவில் கொண்டு அந்த வராக பெருமானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். இப்போ பூமாதேவி வராகனை சேவிக்கிறார். அவர் நின்ன திருக்கோலம், அந்த திருக்கோலத்திலே அவர் எப்படி எழுந்துருள் இருக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய உபகாரம். இப்போ முதல்ல அதை என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பூமாதேவி அவர் இடந்தெடுத்திருக்கணும்னால் அவளிடத்துல என்ன பெருமை இருக்குது அதையும் என்னன்னு சொல்கிறேன். இதை ரெண்டையும் ஞாபகத்தில் கொண்டு நாம் எப்படி அவரை பற்ற வேண்டும் அப்படிங்கிறத கடைசியாக பார்ப்போம். ஒரு சில பாசுரங்கள்லேருந்து சொல்கிறேன். நம்மாழ்வாருடையது திருவிருத்தம்னு முதல் பிரபந்தம், 100 பாசுரங்கள் பாடினார். அந்த 100மே ரிக்வேதத்துக்கு சமம். அவர் பாடின திருவாய்மொழி 1102 பாசுரங்கள்.
அது சாமவேதத்துக்கு சமம். இது ஒன்று சொல்றது உண்டு. ருக்குங்கிறது மந்திரம். அந்த மந்திரத்துக்கு சங்கீதம் கூட்டினா அது சாமமாயிடும். ருக்கு மந்திரத்துக்கு இசை கூட்டினால் சாமமாறுதோ இல்லையோ, அதை போல திருவிருத்தம் பாசுரத்துக்கு இசை கூட்டினால் திருவாய்மொழி ஆயிடும். ஏன்னா ரிக்வேதத்துக்கு சமம் திருவிருத்தம், சாமவேதத்துக்கு சமம் திருவாய்மொழி. அப்ப ருக்குக்கு சங்கீதம் கூடித்துன்னா கானரூபமா இருந்ததுன்னா சாமவேதம்னு சொல்றோம் இல்லையோ, அதே மாதிரிதான் திருவிருத்தத்தினுடைய கானரூபமானது தான் திருவாய்மொழி. திருவிருத்தத்துல கடைசிக்கு முதல் பாசுரம், மொத்தம் 100 பாசுரங்கள். அதில் 99வது பாட்டில் பாடுறார், ஈனச் சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. அந்த இடத்துல தான் பிரான்கிற சப்தம் வந்து பாருங்க. ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது. பிரான்னா உபகாரகம். எதை உபகாரம் பண்ணார்னு ஆழ்வார் சொல்றார்? ஞானப்பிரான்கிறார். ஞானத்தை நமக்கு கொடுத்து போந்தவர். எந்த ஞானத்தை? சரணம்னு இன்னைக்கு பண்ணிட்டியானால் கடைசி காலத்துல என் நினைவு வராட்டா கூட நான் நினைத்து உனக்கு பதில் நான் நினைச்சு அழைச்சின்னு போறேன். இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்தாரோ இல்லையோ. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு காஞ்சி தேவப்பெருமாள் ராமானுஜருக்காக 6 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூறினார். சரணாகதின்னு ஒருத்தன் பண்ணியிருக்கான்னால் கடைசி நிமிஷத்துல பகவத் தியானம் வராட்டா கூட பதிலுக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு அவர் உறுதியளிச்சிருக்கார். சொன்னது தேவப்பெருமாள். அது எங்கிருந்து சொன்னார்னா வராக அவதாரத்துல சொன்ன ஸ்லோகம் தான் அது. அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றார், ஞானப்பிரானை அல்லால் இல்லை. இந்த ஞானப்பிரானை நீ சேவிக்கலாம். எல்லா இடத்துலையும் வராக பெருமாள் இருக்கார். ஆனா அவருக்கு ஞானப்பிரான்கிற திருநாமத்தோட நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகும் மார்க்கம் நவதிருப்பதின்னு கேட்குறமோ இல்லையோ, அதுல நடுவுல இருக்க ஆழ்வார் திருநகரி. அங்க புலிந்தரன பிரான் உற்சவமூர்த்தி, ஆதிப்பிரான் மூலமூர்த்தி, நம்மாழ்வார் சன்னதி தனி. இதோட இன்னும் தனியான சன்னதி ஞானப்பிரான் சன்னதி. ஒரு வராக பெருமாள் இருக்கார், இடது மடியில பூமாதேவி வைத்துட்டு இருக்கார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். அவருக்காகத்தான் இந்த திருவிருத்தமே பாடப்பட்டது. அந்த பெருமாளை சேவிச்சு சேவிச்சு தான் ஆழ்வார் பாடிட்டு இருக்கார். என்னமா சொல்றாருங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கேட்டுக்குங்கோ. ஈனச் சொல்லாயினுமாக நான் பாடின பாட்டு ஏழை சொல் அம்பல மேராதுன்னு எனக்கு தெரியும். ஆரம்பிக்கச்சே சொல்றார் ஆனானப்பட்ட ஆழ்வார். அப்படின்னா நல்லது சொன்னா கேட்டுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அவர் தெரிஞ்சுட்டு இருக்கார். அப்பவே இப்போ சொன்னால் விரோதம், நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. சரி சும்மாரும் சொன்னா பிடிக்காதுன்னா எங்களுக்கு கேட்க பிடிக்காதுன்னார். ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோம், ஆனால் நான் சொல்லாம போக மாட்டேன். என்னை பகவான் அனுப்பிச்சு வச்சது உங்களுக்கு உபதேசம் பண்ண, நீங்க கேட்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச நல்லத்தை சொல்லிடுறேன். சொன்ன அப்புறம் எடுத்துக்கிறதையும் எடுத்துக்காதும் உங்க விருப்பம். பலர் அப்படித்தானே சொல்லுவோம். எங்க அபிப்பிராயத்தை சொல்லிடுறோம். வேணும்னா எடுத்துக்கோ, வேண்டானா விட்டுடுங்க. ஒரு நாள் இதே தான் சஞ்சயன் சொன்னார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிகி துருவாநீதிர் மதிர் மம. என்னுடைய அபிப்பிராயம் இது, உங்க அபிப்பிராயம் எதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னது எங்க கண்ணன் இருக்காரோ எங்க அர்ஜுனன் இருக்காதோ அங்கதான் வெற்றி. துருவாநீதிர் மதிர் மமான்னு சொன்னாரோ இல்லையோ. கண்ணினு சிறுத்தாம்புன்னு ஒரு பிரபந்தம் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பெருமையை பற்றி பாடியிருக்கார். அதில் முதல் பாட்டு, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கேன்னு பாசம். அப்படி தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவார். அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கேன்னு இருக்கும் இல்லையோ. நம்ம சொல்லி பார்த்தோமா, நம்மாழ்வார்னு சொன்னா நாக்குல அமிர்தம் ஊறுறதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். நம்ம சொல்லி பார்த்தோம். சடகோபன், காரிமாறன், மாறன், நம்மாழ்வார் ஒன்றும் அமுதெல்லாம் ஊர்ல. நீர் என்ன பாட்டில் அமுதூரும் நாவுக்கேன்னு சொல்றீர், அமுதே ஊர்லையேனால் அவர் அப்புறம் சொன்னாராம், அமுதூரும் நாவுக்கேன்னு நான் பாடியிருக்கேன், என் நாவுக்கேன்னு தானே பாடினேன். உங்க நாக்குக்கு ஊரும் தான் நான் சொல்லவே இல்லையே. இன்னும் கண்ணன்னு சொன்னாலே உங்க நாக்குக்கு அமிர்தம் ஊறலே. அதை தாண்டி நம்மாழ்வார்னு என்னைக்கு சொல்லி என்னைக்கு உங்களுக்கு அமிர்தம் ஊற போறது போதும். அதனால அவாவா தங்க அபிப்பிராயத்தை சொல்லிக்கிறார். துருவாநீதிர் மதிர் மமான்னு சஞ்சயன் சொல்றார். அன்னைக்கு மமுதூரும் என் நாவுக்கேன்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றார். இதோ இந்த பாசுரத்தில் பார்க்கறச்சே இதுதான் நான் கண்ட நல்லது. எனக்கு தெரிஞ்ச நல்லத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். வராக பெருமான் திருவடிகளை பற்றுங்கள். ஈனச் சொல்லாயிரமாக ஏழை சொல் அம்பல ஏறாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நல்லதை சொல்றேன். எரிதிரை வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்த பிரான். ஏனத்துரு கேழல்னாலும் ஏனம்னு சொன்னாலும் வராகம்னு அர்த்தம், பன்றின்னு அர்த்தம். கேழல்ங்கிறது தமிழ் சொல். கேடல் ஒன்னாகி இடந்த கேசவன் பாசுரம் இல்லையோ, அப்போ கேடல்னு சொல்லலாம். ஏனம்னு சொன்னாலும் ஏனமனாகி இடந்துன்னு பாசுரம். ஏனமாய் நிலங்கண்ட என் அப்பனே கண்ணான்னு பாசுரம். அப்போ ஏனம்னு சொல்றது வராகத்தை. அதனால தான் ஏனமாய் இந்த பாசுரத்தில் சொல்லச்சே ஈனச் சொல்லாயினுமாக எரிதர வையம் முத்தும் ஏனத்துருவாய் பன்றி உருவத்தை எடுத்துண்டு இடந்த பிரான்.
இப்ப நம்ம எடுத்துருக்கிறது இன்னைக்கு தலைப்பு இடந்த பிரானோ இல்லையோ, ஏனத்திருவாய் இடந்த பிரான் மகாப்பிரளயத்துல சிக்கி கொண்டா போலே பூமாதேவி சிக்கினுட்டா, அதை தன்னுடைய கோரைப்பற்களால இடந்து தூக்கினாரோ இல்லையோ. ஏனத்திருவாய் இடந்த பிரான் என்ன உபகாரம் பண்ணியிருக்காருனால், அவளை மட்டும் வெளியில தூக்கிவிடலே, அவளை எப்படி பிரளயக்கடல்ல இருந்து உப்பு கடல்ல இருந்து தூக்கியிருப்பாரோ நம்மை சம்சார கடல்ல இருந்து வெளியில தூக்குறாரோ இல்லையோ. அதனாலதான் அவர் திருவடிகளை பற்ற வேண்டும். ஏனத்திருவாய் இடந்த பிரான் யார் பற்றன் ஆழ்வீர் நீர்வானா, அந்த வராக பெருமாள் திருவடிகளே கதி நிரும். எங்களுக்கெல்லாம் யாரை பற்றணும்னால் 3 பேரை சொல்றார். ஒன்று தெய்வங்கள், அடுத்தது மனுஷர்கள், அடுத்தது ஸ்தாவர ஜங்கமங்கள். 3 பேரை எடுத்து கற்பகம்சேர் வானத்தவர்க்கும், கற்பக மரம் முளைத்திருக்கக்கூடிய சொர்க்கலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கும், அல்லாதவர்க்கும் மனுஷலோகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கும், மற்றெல்லாயவர்க்கும் ஸ்தாவரம் ஜங்கமம் என்னென்ன உண்டோ எல்லாத்துக்கும், ஞானப்பிரானை அல்லாலில்லை. பகவான் வராகப்பெருமான் ஞானப்பெருமானை பத்துறதை தவிர வேற வழியே இல்லை. பராசரவட்டர் வேடிக்கையா சொல்லுறான், மத்ஸ்யாவதாரத்தை போய் சரணம்னு சொல்லலாம், அவரே ஜலத்துக்குள்ள இருக்கார். என்னைக்கு வெளில வர போறார்? நாமளும் ஜலத்துக்குள்ள சம்சாரத்துக்குள்ள இருக்கோம், அவரும் ஜலத்துக்குள்ள இருக்கார். மீன் வெளியில வந்தா தங்குமோ? நம்மளை எங்க எடுக்க போறார்? வேண்டாம். கூர்மாவதாரம் மந்தரமலை அவரையே அழுத்தின்னு இருக்கு, நம்மள சம்சாரம் அழுத்தின்னு இருக்கு. அவரே என்ன வெளியில வரலையே, நம்மளை கூப்பிட போறாரோ? சரி, நரசிம்ம பெருமானை பத்தலாம். கழுத்துக்கு மேலே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கார், கழுத்துக்கு கீழே இன்னொரு மாதிரி இருக்கார். நமக்கு இந்த கழுத்துக்கு மேலே பேசுனாலே ஒரு சந்தேகம். அப்படின்னா ரெட்டை நாக்கில் பேசுறீர், கழுத்துக்கு மேலோட்டமாக பேசுறீன்னா நுனி நாக்குன்னு ஆயிடுறது இல்லையோ. அதனால அதில் நம்பிக்கை இல்லைன்னார். சரி வேண்டாம், வாமனமூர்த்தியை பத்துமே. சின்ன காலை காமிச்சார், பெரிய காலால் அளந்துட்டார், வஞ்சகன் ஏமாற்று பேர் வழி, அதனால வாண்டாமுட்டார். பரசுராமர் எங்களுக்கு இருக்கிற கோபத்தையே அடக்க தெரியல, இனிமே அவரை போய் பற்றி அந்த கோபத்தையும் நாங்கள் வாழ்ந்து எங்கே தாண்ட போகிறோம். சரி, ராமர் ரொம்ப நல்லவர் தான், ஊரு பத்தினியே கல்யாணம் பண்ணிட்டார், அவளையும் 10 மாதம் தொலைச்சுட்டார், பயமா இருக்கு, வேண்டாம். சரி, பலராமன் அவருக்கும் ரொம்ப பலம் அதிகம், அப்பப்போ கள்ளு குடிக்கிறவர் வேற, அதனால வேண்டாம். சரி, கிருஷ்ணாவதாரம் ஏலா பொய்கள் உரைப்பான்னு தர்மபத்தினி ஆண்டாளே சொல்லிட்டாள், எப்போதுமே பொய் சொல்றதே வழக்கம். சரி, கல்கியை பற்றலாமே, வரட்டும் பார்ப்போம். இன்னும் இல்லையே, நாம் இருக்கிறது கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில், அவர் எப்போ அவதரிக்க போறார்? அப்போ இது எல்லாத்துக்கு நடுவில் இப்போ பாக்கி இருக்கிறவராரு? வராகனொத்தர் தான். அதனால தான் பட்டர் வராக புராணத்திலே அந்தர்கதமான கைசிக மகாத்மியம்னு சொல்லுவா. கோவில்கள்லாம் கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷத்து ஏகாதசி துவாதசி கைசிக ஏகாதசிங்கிறா. அதுக்கு அடுத்த மாதம் ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாசத்து தான் கைசிக ஏகாதசி. அன்னைக்கு கைசிக புராணம்னு படிக்கிறாளோ இல்லையோ, அது வராக பெருமாள் தம் பூமாதேவிக்கு உபதேசம் பண்ணது தான். நம்பாடுவான்னு ஒருத்தர், அவருடைய மகாத்மியத்தை அதில் பெருமாள் சொல்லிட்டு இருக்கார். அந்த புராணத்தை வாசிப்பார்கள். அந்த கைசிக புராணத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார் பராசரவட்டர். அதில் தான் எழுதுறார், வராக பெருமான் திருவடிகளைத்தான் கண்டிப்பாக பற்றணும். ஏன்னா மத்ஸ்ய, கூர்ம, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ணன், இதிலெல்லாம் இந்தந்த கட்டங்கள் இருக்கு. வராக நடத்துல இந்த குறைகளிலே பற்றுங்கோள்னு அவர் சொல்லிட்டுருக்கார். அதனால தான் யாருக்கும் பற்றத்தகுந்த உபகாரகன் பகவான். அதைத்தான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லது. இப்ப இந்த பாசுரத்திலே நம்ம தெரிஞ்சினது உபகாரம் செய்பவர் வராகன். நீங்க ஒன்னொன்னா குறிச்சுக்கணும். இப்போ என்னென்ன ஒவ்வொரு பாட்டு சொல்றேன், அந்தந்த பாட்டிலேருந்து அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இத்தனை குணம் இருக்கவே நாம வேற எங்க போவோம்? அனன்ய கதித்துவம், கத்தியந்தர சூன்யத்துவம். இந்த திருவடியை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வழி கிடையாது. அப்ப முதல்ல நமக்கு யார் உபகாரம் பண்றாளோ அவள்கிட்ட தான் நினைப்போம். எனக்கு வழி தப்பா சொல்றவனோ இல்லை தன்னுடைய வேலையை என்ன வச்சுன்னு பார்த்துட்டுறவனோ இவங்ககிட்டயா போய் நிற்போம். யார் நமக்கு உதவுறாளோ கண்டிப்பா அவர்களிடத்துல போவோம். ஒரு உதவி இருக்காரு, ஏன்னா இந்த பூமாதேவியே தூக்கி விட்டவர் அவர் தானே. அதனால நமக்கு உதவுகிறாரானபடியால் உபகாரகங்கிறதுனால பற்றினோம். இன்னொரு பாசுரத்தில் ஆழ்வார் ரொம்ப அழகா திருமழிசை ஆழ்வார் பாடுறார். தூக்கி பகவான் அப்படி பிடிச்சு நின்றுட்டு இருக்காரு, என்னன்னா தான் இருக்கார். ஆனா அவருக்கு அதை பார்த்த உடனே என்ன தோன்றதுனால், ரொம்ப களைப்பா இருக்கும் போல் இருக்கே, இவ்வளவு பெரிய காரியத்தை, பலம் பொருந்திய காரியத்தை பூமியே தூக்கி நிறுத்தணும்னா பெருமாள் திருமேனிக்கு களைப்பு வந்திருக்காதோ? களைச்சு போய் சயனிச்சுட்டார். எந்த கோவிலில் போய் சயன திருக்கோலத்துல சேவிச்சாலும் அவருக்கு உடனே தோன்றது, வராகாவதாரத்துல வந்த களைப்பு தீர சயனிச்சுருக்கீர் போல் இருக்கு. நடந்த கால்கொள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இழந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசிகேசனே. திருமழிசையாழ்வார் பாசுரத்தில் திருக்குடந்தை பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனார். அவர் போனால் அந்த பெருமாளுக்கு அவர் பேரில் ரொம்ப பிரீதி.
சஜமம பிரியகான்னு கண்ணன் சொல்றாரு, உதாரா சர்வையே வேதே ஞானி தாத்மைவ மே மதம். அந்த ஞானி எங்கிட்ட பிரீத்தி காட்டுறார். அர்ஜுனா, அவன் காட்டுற பிரீத்தியில 10ல் 1 மடங்கு நான் அவங்ககிட்ட பிரியமா இருக்கணும்னு பார்க்குறேன். அவனுக்கு நிகராக என்னால் பிரீத்தி காட்டவே முடியல. இது அவர் சொல்லிக்கிறார். ஆனால் உண்மை என்னன்னால், அவர் நம்ம இடத்துல வச்சிருக்கிற பிரீத்திக்கு 100ல் 1 மடங்கு கூட நம்ம காட்டுறதில்லை. எப்பவுமே ரொம்ப பெரியவாளாக இருந்தா, புருஷோத்தமனாக இருந்தா எல்லாத்தையும் செய்வா, ஆனால் சொல்லிக்க மாட்டான். நாம் ஒன்றுமே செய்ய மாட்டோம், எல்லாத்தையும் நான் தான் செஞ்சோன்னு சொல்லிடுவோம். அவர் நேர் மாறுதல். இப்போ இந்த குழந்தைகளிடத்துல இத்தனை பிரீத்தி வச்சுட்டு சச்சமம பிரியா, ஏதோ நானும் அவங்ககிட்ட பிரீத்தியோடு இருக்கணும்னு பார்க்குறேன், என்னால் முடியலேன்னு சொல்லியிருக்கணும்னால் அப்போ எத்தனை ஏற்றம் இருந்திருக்க வேண்டும். அதை போல் திருவிழியாழ்வாட்ட அந்த பெருமாளுக்கு ரொம்ப ஆசை. அவ்வாழ்வார் அந்த ஊரை சுற்றி பிரதட்சணம் வர்றார். நடுவில் சாரங்கபாணி கோவில், 6ஆவது சேன திருக்கோலம், நின்னவர் உற்சவமூர்த்தி சாரங்கபாணி பெருமாள். ஆழ்வார் பிரதட்சணம் வர்றார். எந்தெந்த திசையில் பிராகாரத்தில் அவர் வராரோ இந்த பெருமாள் அந்தந்த பக்கம் திரும்பிவிட்டாராம். அர்ச்சகருக்கு எதுவுமே புரியல. இவர் கிழக்கு பக்கம் நின்றுருக்க பெருமாள் திடீர்னு தெற்க பார்க்குறார், வடக்க பார்க்குறார், மேற்க பார்க்குறார். அந்தந்த பக்கம் ஊரை பிரதட்சணம் பண்ணிருக்கார். ஆழ்வார் திரும்பிட்டார். சின்ன வயசில் நமக்கு ஒரு சோதனை கற்றுக் கொடுப்பா. ஜன்னலில் கொண்டு போய் ஒரு செடியை வைங்கோ, அது எந்த பக்கம் வளருது பாருங்கன்னு சொல்லுவாளோ இல்லையோ. சூரியன் இருக்கிற பக்கம் செடி வளரும்னு உடனே கற்றுப்போம். இப்போ அறிவியலில் சொல்லி கொடுத்தாலும் இல்லையோ. அப்போ இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அப்படின்னா இந்த பெருமாள் சூரியனாட்டம் பக்தனை நினைக்கிறார் பொழுது. ஏன்னா பகவானுடைய முகம் தாமரை முகமாக இருக்கா. சூரியனை பார்த்தா தானே தாமரை பரவும். பக்தனை சூரியன் வச்சுங்கோ, பகவானுடைய திருமமண்டலத்தை தாமரைன்னு வச்சுங்கோ. அப்போ அந்த பத்மத்தை போல தாமரை போல இருக்கிற கண்கள் எப்போ மலரும்? சூரியனாட்டம் இருக்கிற பக்தனை பார்த்தா மலர்றது. அதனால் அவர் அந்தந்த பக்கம் போக திரும்பி திரும்பி பார்த்தார். திருமழிசாழ்வார் பெருமாளுக்கு முன்னாடி நேரம் வந்தார். வந்து நின்றுட்டு அவர் ஏதோ கூப்பிட போகிறார், அணைச்சிக்க போகிறார், பிரசாதம்லாம் கொடுப்பார், தீர்த்தம்லாம் கொடுப்பார், அணைச்சிப்பார், உச்சி முகர்ந்து பார்ப்பார், எல்லாம் எதிர்பார்த்துன்னு வந்தார். அவர் ஒன்றும் அசையலை. இவர் பேசாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் சயனிச்சிருந்தாராம். அவருக்கு அப்போ தான் தோன்றது, திருவிக்கிரமாவதாரம் பண்ண களைப்பு போல் இருக்கு, நீ வந்து படுத்துட்டேன். வராகாவதாரம் பண்ண களைப்பு போல் இருக்கு, அதனால் வந்து சயனிச்சுட்டேன். அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நடந்த கால்கள் ரொம்ப நொந்து கொடுத்து போல், அதனால தான் நீ சயனிச்சுருக்க. அதானே நீ பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம். ஆழ்வாரை பார்த்து பெருமாள் சொல்கிறார், அதெல்லாம் இல்லை, இப்படி நினச்சிருந்து ஒரு பக்தியோடு நீ வந்திருக்கீரே, உம்மை பார்த்தது தான் காரணம். அதனால தான் எதுவும் பேச தெரியாத நான் படுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்று பூமாதேவியை தூக்கினது பெருசு இல்லை, அயோத்தியிலேருந்து நடந்தது பெருசு இல்லை, என் கால்களுக்கு கூட வலி வரும்னு நீர் நம்பிட்டு வந்திருக்கீர்பாரும். உம்மை பக்தியை நான் என்னன்னு சொல்ல போகிறேன் இப்போ. ஏன்னா பகவானுடைய கால்கள் வலிக்காது அப்படின்னு நினச்சிருந்தா அவன் பக்தன் இல்லை, ஞானியாக மட்டும் இருப்பான். ஞானி புரிஞ்சுப்பான், புருஷோத்தமனுக்கு ஒன்றும் வராதுன்னு தெரிஞ்சுக்க போகிறான். அதோட நின்றுதான் ஞானம். அதுக்கு மேலே ஓஹோ அவருக்கு என்ன வந்திருக்குமோ, பிராட்டியை பிரிச்சுட்டாலுமே. நமக்கு ஏதோ ராமாயணம் நாடகம் போட்டு காட்டுறா, சீதையை காணும், ஹனுமா கேட்டு கேட்டு ராமன் அழுதுன்னு போகிறார். பார்க்குறவாள்லாம் சில பேர் அழுவா, அழறவாள்லாம் அழாதவா கல் நெஞ்சா பக்கத்தில் உட்காந்து சில பேர் பார்த்துட்டு இருப்பா. அவன் இந்த மாதிரி காசு கொடுத்தா நான் கூட தான் நடிப்பேன் அப்படின்னு அவள் சொல்லுவாள். அதுவா அர்த்தம். இப்போ ராமன் சீதையை தொலைச்சிருக்கார், தேடின்னு போனார்னா 2 சொட்டு கண்ணீர் வந்தால் மற்ற உலக விஷயத்துக்கு கொஞ்சம் அழாமல் தப்பிக்கலாம். இல்லைன்னா எல்லாத்துக்கும் குடும்ப விஷயத்துக்கு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் சிரமப்படுறாருங்கிறதுக்காக அழுதுட்டோம்னால் கொஞ்சம் அழுக்கு தொலைகிறது இல்லையோ, அவரிடத்துல மனசு ஈடுபட்டுடுமோ இல்லையோ. அதனால திருமழிசாழ்வார் அழுது பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ, ஒருவேளை ராமனா நடந்தது, திருவிக்கிரமனா அளந்தது, கால் ரொம்ப வலிச்சு போச்சோ நொந்தவோ, நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ, அல்லது இந்த ஞாலத்தையே உன்னுடைய நீண்ட வராக திருவதாரம் திருமேனி குலுங்க அப்படியே தூக்கி அண்டபித்தியின் நில்லும் எடுத்து நிறுத்தினியாலுமே அதனால உனக்கு ஆயாசமப்படுத்தா. விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி. நன்னாத்தான் நீ சேனிச்சுருக்க, ஆனால் பக்கத்தில் குண்டு போட்டால் கூட தெரியலையே. அவ்வளோ தூரம் என்ன தூக்கம்னால் ஆயாசம். பூமாதேவியை ரட்சிச்சுட்டோம். இன்னொன்று, பூமிக்கு உள்ள வாழறவாளுக்கெல்லாம் நல்ல உபாயத்தை சொல்லி கொடுத்துட்டோம். இனிமே நம்ம நிச்சிந்தையாக தூங்கலான்னு தூக்கிட்டோம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।